ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என் வீட்டில் இருக்க சேப்பங்கிழங்கு செடி. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது சேப்பங்கிழங்கோட இலை. ஸோ ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சேப்பங்கிழங்கோட இலையில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து நிற்கிது பாருங்கள். ஏன் இதில் நிற்கிதுன்ற காரணம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இலையில் ஊற்றுறேன், இந்த இலையில் நிற்கிதா பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இலையிலையும் லைட்டாக நிற்கும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 82 கலந்து இதில் வந்து நான் வந்து ஊற்றுனேன். ஸோ அதனால வந்து நிற்கிது. இந்த இலையில் ஒரு ட்ராப் தண்ணி கூட நிற்கல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 82 கலந்த தண்ணி இது, ஓகேங்களா? ஸோ 82 கலந்த தண்ணி ஊற்றுறேன். நல்லா பாருங்கள், ஒரே நிமிஷம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வந்து நான் பிடிச்சு கூட ஊற்றுறேன். உங்கள் கண் எதுக்கவே ஸோ குழாயில் வந்து தண்ணி பிடிச்சி நான் ஊற்றுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றுறேன், ஒரு ட்ராப் தண்ணி கூட இந்த இலையில் வந்து நிற்கவே இல்லை. அப்படியே வந்து ஊற்றுனோன்னே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுது. பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே எப்படி ஓடுது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இது வந்து நான் 82 கலந்து செடிக்கு தண்ணி ஊற்றுனேன். ஸோ நான் ஊற்றும் போதே அதில் பட்டுச்சு, அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாமே அப்படின்றதுக்காக இது பண்ணேன். இப்போ இதை ஊற்றுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இலையில தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் ஊற்றுற தண்ணி மொத்தமும் வந்து இலையிலேயே வந்து நிற்கிது. ஸோ அந்த மாதிரி ஊற்றுனது தான் இந்த இலையில. அதனால் ரெண்டாவது தண்ணி ஊற்றும் போது கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிது. ஸோ ஆகினால வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலையில கூட, இப்போ இந்த இலையும் புது இலை தான். இப்போ வந்து இந்த இலையில நான் இதுக்கு முன்னாடி எந்த தண்ணியுமே ஊற்றலை. இந்த இலை பாருங்கள். இப்போ வந்து நான் உங்கள் கண் எதிர்க்கவே வந்து திரும்ப தண்ணி பிடிச்சி ஊற்றுறேன். இப்போது இந்த இலையில ஊற்றுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள். ஒரு ட்ராப் கூட வந்து நிற்கலை இதில் தண்ணியை, ஓகேங்களா? இப்போது நான் 82 கலந்த தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி பாருங்கள். ஸோ 82 கலந்த தண்ணி ஊற்றும் போது தெரியுதுங்களா தண்ணி எப்படி நிற்கிதுன்ட்டு. ஸோ நம்ம எதுக்காக நம்ம வந்து உரம் கொடுக்குறோமோ, ஓகேங்களா, எதுக்காக உரம் கொடுக்குறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறது தான் நம்மளோட 82ஓட வேலை. ஸோ இப்போ இந்த இலையில எல்லா பக்கமும் தண்ணி வந்து சேமித்து வச்சுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம், தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா சொட்டு நீர் பாசனம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது இது என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அதே சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிக்கும் எடுத்து கொடுக்குற வேலையை பண்ணும். இப்போ இந்த இலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து நான் இதில் ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ml 10 ml தான் ஊற்றிருப்பேன் 82. அது கலந்து நான் எல்லா செடிக்கும், ரோஸ் செடி எல்லாத்துக்குமே ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ இந்த சேப்பங்கிழங்குக்கு ஊற்றும் போது தான், ஏன்னா இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழை பெஞ்சுது. அந்த மழை பெய்யும் போது கூட ஒரு ட்ராப் தண்ணி கூட இந்த இலையில வந்து நிற்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அந்த 82 கலந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே எல்லா இலையிலையுமே அப்படி தண்ணி நிற்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு சரி இதை ஒரு வீடியோவாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ 82 வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் உங்கள் செடிகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக உரமோ இல்லை மருந்தோ கொடுக்குறீங்களோ அதை வந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்குறது தான் நம்மளோட 82ஓட வேலை. ஸோ வெஸ்டீஜோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து அந்தளவுக்கு அமேசிங்கான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே வந்து விவசாய மக்களாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது செடி வச்சுருக்கவங்களா இருந்தாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் பக்காவாக இருக்கும். உங்களுடைய மகசூல் அதிகம் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.